வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நாம நோ லாங்கர் அண்ட் எனி லாங்கர் இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நோ லாங்கர் அப்படின்னா ஏற்கனவே ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு, ஆனா இனிமே இல்லை, இது வரைக்கும் இருந்துச்சு இனிமே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம நோ லாங்கர் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். இதே இடத்துல நம்ம எனி லாங்கர் அதையும் யூஸ் பண்ணலாம். பட் அந்த மாதிரி யூஸ் பண்றப்போ நம்ம ஒரு நாட் அண்ட் எனி லாங்கர் இந்த ஃபார்மேட்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். பொதுவாக எனி அப்படின்றப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் எனி ஒன், எனிவேர், எனிதிங், இதை மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்றப்போ நம்ம எப்பவுமே அதை ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ்லயோ இல்லை கொஸ்டின்லயோ தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம நோ லாங்கருக்கு பதிலாக எனி லாங்கரை யூஸ் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒருத்தர் எப்பவுமே காஃபி குடிக்க மாட்டாரு அப்படின்னா சிம்பிளா அதை நம்ம ஹி டசன்ட் ட்ரிங்க் காஃபி அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனா முன்னாடியெல்லாம் குடிச்சிட்டு தான் இருந்தாரு, இனிமே குடிக்கிறது இல்ல, இப்ப குடிக்கிறது இல்ல. சோ ஒரு விஷயம் பாஸ்ட்ல நடந்தது, பாஸ்ட்லயே ஸ்டாப் ஆயிருந்தாலும் சரி, இல்ல இந்த செகண்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு இனிமே இல்லைன்னு சொல்றதுக்கா இருந்தாலும் சரி, நம்ம எனி லாங்கர் இல்லைன்னா நோ லாங்கரை யூஸ் பண்ணலாம். சோ இந்த சென்டென்ஸ்ல நம்ம எனி லாங்கரை யூஸ் பண்றதா இருந்தா ஆல்ரெடி டசன்ட் இதுல ஒரு நாட்ன்றது இருக்கு இல்லையா, சோ ஹி டஸ் நாட் ட்ரிங்க் காஃபி, அப்படியே இது கூட நம்ம எனி லாங்கரை சேர்த்துக்கலாம். சோ ஹி டஸ் நாட் ட்ரிங்க் காஃபி எனி லாங்கர். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, முன்னாடியெல்லாம் குடிச்சிட்டு தான் இருந்தான், ஆனா இப்ப குடிக்கிறது இல்ல அப்படின்ற அர்த்தம் நமக்கு கிடைக்கும். இதே நம்ம நோ லாங்கர் வச்சு சொல்றப்போ he no longer drinks coffee, அவ்வளவுதான். does and drink இதை கம்பைன் பண்றப்போ drinks, அதாவது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல நம்ம வேர்போட எஸ் சேர்ப்போம். ஸோ சப்ஜெக்ட் he, she, it இந்த மாதிரி தேர்ட் பர்சன் சிங்குலரா இருந்ததுன்னா வேர்போட எஸ் சேர்ப்போம் இல்லையா, ஸோ அதே மாதிரி சேர்க்க வேண்டியதுதான். ஸோ he no longer drinks coffee. இப்போ ஒரு பஸ் பாஸ் இருக்கு, இத்தனை நாள் அது வேலிடா தான் இருந்துச்சு, ஆனா இனிமே அது வேலிட் இல்லை அப்படின்னு சொல்லுமா. ஜென்ரலா உங்களுடைய பஸ் பாஸ் வந்து வேலிட் இல்லை அப்படின்னு சொல்றதா இருந்தா your bus pass is not valid அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் இனிமே அது வேலிட் இல்லை, இத்தனை நாள் வேலிடா தான் இருந்துச்சு பட் இனிமே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இது கூட எனி லாங்கரை சேர்த்துக்கலாம். ஸோ your bus pass is not valid any longer. இதே விஷயத்த நம்ம நோ லாங்கர் வச்சு சொல்றதா இருந்தா your bus pass is no longer valid. ரொம்ப காமனான எக்ஸாம்பிள் இது நோ லாங்கர் கூட. அவங்க இத்தனை நாள் சென்னையில தான் இருந்தாங்க, ஆனா இப்போ சென்னையில இல்ல, இப்போ அவங்க வேற இடத்துல இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். she no longer lives in Chennai, she is in Coimbatore now. இப்போ இவ்வளவு நேரம் என்னோட வலியை நான் பொறுத்துட்டு இருந்தேன், பட் இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது, தாங்க முடியாது. சோ ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கிறப்ப இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. சோ பொறுத்துக்கிறது இல்ல தாங்குறது இதை நம்ம வந்து பேர் அப்படி சொல்லுவோம். சோ BEAR இதை நவுனா யூஸ் பண்றப்போ பியர் கரடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இதோட ஆக்சுவல் ப்ரொனன்சியேஷன் பேர், BARE அப்படின்ற மாதிரி இதை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், பேர். சோ ஒரே ஸ்பெல்லிங் தான். இதை வேர்பா யூஸ் பண்றப்போ இதோட மீனிங் வந்து பொறுத்துக்கிறது இல்ல தாங்கிக்கிறது. சோ முடியாது அப்படின்னு சொல்றதுனால I can't bear the pain இப்படி நம்ம சொல்லுவோம். என்னால பொறுத்துக்க முடியாதுன்னா I can't bear the pain. பட் இவ்வளவு நேரம் பொறுத்துட்டு இருந்தேன், இனிமே பொறுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றதா இருந்தா இது கூட நம்ம வெறுமனே எனி லாங்கர் சேர்க்கலாம், இல்லைன்னா I can no longer bear the pain அப்படின்னு நம்ம சொல்லலாம். So I can no longer bear the pain, இல்லைன்னா I can't bear the pain any longer. So இந்த no longer and any longer இதை கவனிச்சுக்கோங்க, நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்கு, இது ரெண்டத்தையும் சேர்த்து யூஸ் பண்ண முடியாது. அவர் இத்தனை நாள் நைட் ஷிஃப்ட்ல தான் வேலை செஞ்சுட்டு இருந்தார், ஆனா இனிமே வேலை செய்ய மாட்டார். சோ இனிமே செய்ய மாட்டார் அப்படின்றதுனால இதை நம்ம ஃபியூச்சர்ல சொல்லியிருக்கோம். So he will no longer work in the night shift. So இதே விஷயத்த நம்ம any longer வச்சு சொல்றதா இருந்தா he will not work in the night shift any longer. So ரெண்டு விதமாவும் சொல்லலாம். நாம ஒரு ப்ராடக்ட வாங்குறதுக்காக கடைக்கு போய் கேட்கிறோம், இத்தனை நாள் வித்துட்டு தான் இருந்தோம், ஆனா இனிமே அதை நாங்க விற்கிறது இல்லை, இப்ப நாங்க விற்கிறது இல்லை. சோ நாங்க பாஸ்ட்லயே அதை ஸ்டாப் பண்ணிட்டோம், நேத்தே ஸ்டாப் பண்ணிட்டோம், போன வாரமே ஸ்டாப் பண்ணிட்டோம், இப்ப விற்கிறது இல்லை, இனிமே விற்கிறது இல்லை. இந்த இடத்துக்கு நாம no longer இல்லைன்னா any longer யூஸ் பண்ண போறோம். So we received a lot of complaints about the product, அதனால நாங்க இனிமே விற்கிறது இல்லை. So we no longer sell this product. So இதை no longer வச்சு சொல்றப்ப we no longer sell this product அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை any longer வச்சு சொல்றப்போ இந்த இடத்துல செல்லுன்னு இருக்கு இல்லையா, so simple presentன்றதுனால don't sell அப்படின்னு நம்ம பிரிச்சிருக்கோம். So we don't sell this product any longer.
ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் இத்தனை நாள் தேவைப்பட்டுச்சு அதனால வச்சிருந்தோம். இனிமே இது தேவையில்லை, திருப்பி அனுப்புறோம். ஸோ இனிமே இது தேவையில்லை, அதனால நாங்க இதை ரிட்டர்ன் பண்றோம். ஸோ த டாக்குமெண்ட்ஸ் ஆர் நோ லாங்கர் ரெக்வயர்ட், ஸோ ஐ சென்ட் இட் பேக். ஸோ இந்த வீடியோல நாம எனி லாங்கர் யூஸ் பண்ண எல்லா இடத்துலையும் நம்ம எனி மோரை கூட யூஸ் பண்ணலாம். பட் எனி மோருக்கு இன்னொரு மீனிங் கூட இருக்கு. ஸோ எனி மோரை நம்ம வந்து குவான்டிஃபயராகவும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால எனி மோரை தனியாக வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம நோ லாங்கர் அண்ட் எனி லாங்கர் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.